நான் வாசிக்கும் பொழுது அதில் எப்படி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எப்படி இருக்கணுமா? எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா! 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 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குதுங்க, இந்த உலகம் கிடையாது. உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் நினைத்து செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்குமானால், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. இந்த பூலோகத்தில் கொஞ்ச நாளைக்கு தான் வாழணும். இந்த பூலோகத்தில் நாம் நிரந்தரமாய் வாழப்போவது கிடையாது. அதை ஆண்டவர் அனுமதிப்பதும் கிடையாது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் என்று சங்கீதம் 90 மோசே சொல்லுகிறார். ஆனால் 10 வருஷம் 80 வருஷம், அந்த 70லேருந்து 10 வருஷத்தை கூட்டினால் 80. ஆனால் அந்த 10 வருஷம் எப்படி இருக்கும்? சஞ்சலமும் வருத்தமும். ஆமென், அல்லேலூயா! பாருங்க, இப்பொழுது இருக்கிற உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்நாளையும் கர்த்தர் 70 வருஷம்தான் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த 70 வருஷம் கூட இப்போ உயிரோடு இருக்கல. அநேக மக்கள் 70 வயசுக்கு முன்னாடியே தானாக மரணத்தை ருசி பார்க்கிறவர்கள் உண்டு. பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலும் கொல்லப்படுகிறவர்கள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, இந்த உலகத்தில் கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் நித்தியமான வீடு பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா! அல்லேலூயா! நாம் என்ன நினைக்கக்கூடாது, இந்த உலகத்தில் நான் 100 வருஷம் வாழ போகிறேன், இந்த உலகத்தில் இந்த பூமியில் எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எத்தனையோ மனை பட்டாக்கள் உண்டு, எத்தனையோ பங்களா உண்டு, கார் உண்டு, ஆகினால நான் சௌக்கியமாக இருப்பேன், நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி நாம் நினைப்பது அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் வரைக்கும் சீஷர்களுக்கு காட்சி அளித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ 40வது நாள் என்ன செய்தார்? இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் போகும்பொழுது அங்கே இருந்த சீஷர்கள் எல்லாரும் அவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா! அப்போ வெண்ணாடை அணிந்த 2 தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? படிங்க. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். சில விசுவாசிகள் மரண வீட்டில் வாசிப்பாங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை. ஆனால் இயேசு கிறிஸ்து இதை மரண வீட்டில் வாசிக்கும்படி கொடுக்கவில்லை. அவருடைய பாடு மரணத்தை குறித்து அப்போஸ்தலரோடு பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே என்னை காண மாட்டீர்கள், நான் போவேன். பேதுரு அவரை பார்த்து கேட்குறார், எங்கே ஆண்டவரை போகிறீங்க? நானும் உம்மோடு கூட வரலாமா என்று சொல்லி கேட்குறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இப்போது நீ என்னோடு கூட வரமாட்டாய், பிற்பாடு வருவாய் என்று சொல்லி அவனுக்கு பதில் சொல்கிறார். அப்போ அவங்க கலங்கி போகிறாங்க, அந்த சீஷர்கள் கலங்கி போகிறார்கள். இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்த இயேசுவானவர் நான் போகிறேன் என்று சொல்லுகிறாரு. எங்கே போவார்?
அவரை நம்பியிருந்த நாம் எங்கே போவது என்று சொல்லி அவர்கள் திகில் அடைந்து பயம் அடைந்து அவர்கள் இருக்கும்பொழுது தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாருங்க? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அநேக ஸ்தலங்களிலே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசை என்ன? என் பிதாவின் வீட்டில் அநேக இடங்கள் உண்டு, அதில் ஒரு இடத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அதை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படிக்கு அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய தாற்பயமே அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. ஆனால் நித்திய வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். நித்தியமான வீடு. அந்த வீட்டை எந்த மனுஷனும் கையால் கட்ட முடியாது, கட்ட போகிறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கிற வீடெல்லாம் பூமிக்குரிய கூடாரம், அது என்ன செய்யுமா? அழிந்து போகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. அது 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வீடு என்றால் இந்த சரீரமும் வீடு தான், நாம் தங்கி இருக்கிற வீடும் அது வீடு தான். ஆக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது நித்தியமான வீட்டை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் நித்தியமான வீட்டை குறித்து சொல்லுகிறபடியினாலே அவர் அந்த நிருபத்தை எங்கிருந்து எழுதுகிறார்? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அல்லேலூயா. நல்ல நிலையில் இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த மாதிரி நிலையில் அவர் எழுதவில்லை. சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக அவரை சிறைச்சாலையிலே போட்டு அவரை துன்பப்படுத்துகிறார்கள். அவரை துன்பப்படுத்துகிறதான நேரத்தில் தான் இதை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது அதிகாரத்தில் அவர் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அவர் என்ன சொல்கிறாருங்க? நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் கருதுகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தை அவர் என்ன செய்கிறாருங்க? நிரந்தரமானது இல்லை. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது இல்லை. உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு மனுஷரும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான சத்தியம் இதுதான். நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போது இந்த பூமியில் ஏன் உங்களையும் எண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார்? அவரை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி நம்ம நடக்கணும். அதுக்காகத்தான் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடும்போது கூட பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில், அந்த கொஞ்ச காலம் கூட எதுக்காக? இயேசுவுக்காய் வாழணும், சுவிசேஷத்திற்காய் நான் வாழணும். அதுக்காகத்தான் இந்த உலகம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அது நமக்கு நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடோ நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் பார்க்குற இந்த கவர்ச்சிகரமான தோற்றமெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது வேதம். அப்போஸ்தலனாகிய யோவான்
எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையில் பிதாவின் அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். பிதாவினுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணுங்க. உலக அன்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? தம்முடைய சொந்த குமாரன் என்று ரோமர் 8:34 தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, எனக்கு ஒன்று நான் சேர்த்து வைக்கலையே, நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர்களுக்காக நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லி கலக்கமும் சந்தேகமும் வேதனையுமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்முடைய பாட்டில் கூட பாடுறாரு இல்லைங்க, நம்முடைய குடியிருப்போ, ஆமேன், பாடலாமா அதை? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, நோக்கி காத்திருப்போ வரப்போகும் இது நோக்கி காத்திருப்போம். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அருமையான வார்த்தைகளை பாட்டாக பாடிட்டாரு. நான் எப்போயாவது நினச்சிருக்கிறோமா அந்த பாட்டை பாடும்போது? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பெர்க்மான்ஸ் நல்லா தியானம் பண்ணி அந்த பாட்டை எழுதியிருக்கிறாருங்க. இந்த யோவான் தன்னுடைய முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தில், ஆமாம், ஏன் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்று, ஏற்கனவே இந்த உலகம் அவரை பகைத்தது, கண்டிப்பாக நம்மையும் பகைக்கும். இந்த உலகத்தில் அவர் ராட்சி செய்கிறதுக்கு இந்த பூமிக்கு வரவில்லை இயேசுநாதர். பரலோக ராட்சியத்தை குறித்து பிரசங்கித்து மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் வந்தார். ஆகினால இந்த உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னங்க? நீங்களும் நானும் பரலோக ராட்சியத்துக்கு போகணும். அதுதான் அவருடைய சித்தம். பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து கூட எருசலேமில் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த தேவாலயத்தை பாருங்க, இந்த மாடி வீடுகளை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொன்னார்? இப்படி இந்த கட்டடங்களையெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அவங்க சொன்ன நோக்கம் என்ன? அதை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க.
ஆண்டவரே இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படின்னா, அந்த அழகை ருசித்து ரசித்து இந்த பூமியிலே இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க சிந்தையை திருப்புகிறார், டைவர்ட் பண்ணுகிறார். இதை பார்க்குறீங்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அப்படியே அதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியாமல் திகைத்து போயிருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு தான் உலக அழிவை பற்றியும் உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்களை பற்றியும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ராட்சியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ராட்சியத்துக்கு ராட்சியம் விரோதமாகவும் பட்டணத்துக்கு பட்டணம் விரோதமாகவும் எழும்பும். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார் அந்த நேரத்தில். ஆகினால் அருமையானவர்களே, இந்த நாம் காண்கின்ற உலகம் நம்முடையது அல்ல. காணாத உலகம்தான் நமக்கு சொந்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? காணாது இருக்கிற உலகம்தான் நமக்கு சொந்தம். அதைத்தான் நாம் நாடி போய்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பரிசுத்தவான்களுடைய பேர் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதில் இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசம். சுயதேசம் எது? பரலோகம்தான். அந்த சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைப்பார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். ஆபிரகாம் தான் விட்டு வந்த ஊர் என்கிற அந்த தேசத்துக்கு திரும்பி போகணும்னு அவன் ஆசைப்பட்டு இருந்தான்னா அவன் போயிருக்கலாம். அவன் விட்டு வந்த தேசத்தை அவன் திரும்பி கூட பார்க்கல. எப்போ தேவனாகிய கர்த்தர், யெகோவா தேவனாகிய கர்த்தர் அவனை அழைத்தார், ஆபிரகாமே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், நீ உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொன்னான். ஆனால் அவன் சீமானாக இருந்தான். 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அவன் திரளான ஆடு மாடுகள் உள்ள சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அவனுக்கு என்ன எண்ணம் வரல? நம்ம சொந்த ஊருக்கு போவோம் என்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. ஏன்? கர்த்தர் காட்டின தேசத்துக்கு போகணும். அல்லேலூயா. கர்த்தர் காட்டின தேசத்துக்கு போகணும், அதே நோக்கம் அவனுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகினால நம்ம என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிகளானோமோ அன்றையிலிருந்து நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? பரலோகம்தான் என் குடியிருப்பு. நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுதும், ஒவ்வொரு நாள் நீங்கள் வேலையை தொடங்கும் பொழுதும், என் படிப்புக்கு தொடங்கும் பொழுதும் அந்த நினைவாக இருக்கணும். என்னுடைய குடியிருப்பு இந்த உலகம் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, என்னை அழைத்து கொண்டு போக. யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் படித்தோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் போயிரு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இன்னும் ஆயத்தம் பண்ணி முடியல, அதனால தான் இயேசுனார் இன்னும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முடிந்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். இந்த பூமியில் இருக்கிற அரசாங்கம் அதிகாரிகள் நினைக்கிறது போல உலகம் நடக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெயிப்போம், எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்களா, நாங்கள் ஜெயிப்போம், 5 வருஷம் ஆட்சி செய்வோம், இப்படியெல்லாம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய
தேவனுடைய பிள்ளைகளோ, நீங்கள் யார் ஆண்டா என்ன, நீங்கள் ஆளுகை செய்தா என்ன? எங்களை ஆளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னை ஆளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கணுங்க. ஆனால் சில மக்கள் என்ன செய்கிறாங்க, என்னை யாரும் ஆளக்கூடாது, நானே தான் ஆளுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பரமதேசத்துக்கு போக முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்யணும். ஆண்டவர்னு சொன்னா என்ன? ஆண்டவர், என் ஆண்டவரே. தோமா சொல்றார், என் ஆண்டவரே என் தேவனே. அவர் விழாவில் கைவிட்டு பார்த்த உடனே சொல்றார், என் ஆண்டவரே என் தேவனே. அப்படின்னா ஆண்டவர் என்றால் என்ன? நம்மை முழுவதும் அவர் ஆண்டு கொள்ளணும். நம்மை முழுவதும் அவர் ஆண்டு கொள்ளணும். நம்முடைய சிந்தை, எண்ணம், நினைவு, வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாமே அவர் ஆண்டு கொள்ளணும். அதுக்கு நம்மை அடிமையாக்கி கொள்ளணும். அப்போ தான் நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே என்று சொல்லி. என்னை ஆண்டவரே, என் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாவற்றிலும் நம்மை தேவன் ஆண்டு கொள்ளணும். ஆனால் அவரே சொல்கிறார், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில், எல்லாவற்றையும் மனுஷனுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தினார், ஆனால் இன்னும் ஒன்று கூட அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8வது வசனம், சகலத்தையும் ஆண்டவர் யெகோவா தேவன் என்ன செய்தாருங்க? ஆதாமுக்கு சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அல்லேலூயா. அந்த ஆதாம் வழி வந்த உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தை தான். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த ஏவாள், அம்மா ஏவாள் என்ன செய்தாங்க? அந்த பாம்பு அந்த பழத்தை காட்டின உடனே அந்த பழம் அவர்களை கீழ்ப்படுத்தி விட்டது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இதை சாப்பிட்டா ருசியாக இருக்கும், இதை சாப்பிட்ட பிற்பாடு கடவுளை போல மாறிடுவேன். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பாம்புக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருந்தார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் மகிமையான நிலைமையில் ஆண்டவராகிய தேவன் அவர்களை உண்டாக்கி அவர் வைத்திருந்தார். மகிமை, தேவனுடைய மகிமை அவர்களை நிரப்பியிருந்தது. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். தேவன் படைத்த நிலையிலே அவர்கள் நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ அது தெரியுது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பாம்பு ஸ்திரீனிடத்தில் வந்து தேவன் விலக்கி வைத்திருந்த அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட பிற்பாடு அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை உணர்ந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை சந்திக்க வருவது உண்டு தினந்தோறும். ஆனால் அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கடவுளுடைய சத்தத்துக்கு விலகி பயந்து விருட்சத்தின் மத்தியிலே ஒளிந்து கொண்டான் ஆதாமும் ஏவாளும். அப்போதான் ஆண்டவர் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உலகத்தில் முதல் கேள்வி அதுதான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? அவருடைய பதில் என்ன வந்துச்சு? ஆதாமுடைய பதில், ஆண்டவரே பயந்து, ஆமாம், அப்போ நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ தான் ஆண்டவர் கேட்குறார், நீ நிர்வாணின்னு சொன்னது யாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும், மகிமையாய் அவர்களை வைத்திருந்தார். அவர் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடுகிற வரைக்கும் மகிமையாக இருந்தார்கள். நான் சொல்கிறேங்க, அப்படி மகிமையாய் படைக்கப்பட்டிருந்த
அந்த மனுஷனையே சாத்தான் வஞ்சித்தது என்றால், இன்றைக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்தாலும் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களில் மனுஷர் என்ன செய்கிறாங்க? பாவத்துக்குள் பிரவேசித்துறாங்க. எத்தனையோ காரியத்தில். அதைத்தான் இங்கே எபிரேயருக்கு எழுதிய அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஒன்று கூட கீழ்ப்பட்டிருக்கவில்லை. இங்கே இருக்கிற உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது கீழ்ப்பட்டு இருக்கிறது? எத்தனையோ காரியங்கள் கீழ்ப்பட்டு இருக்கவில்லை. ஆகினால தான் நாம் நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான சரீரமாய் ரோமர் 12:1 சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலி என்ற உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு என்ன அடையாளம்? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான உயிருள்ள பலியாய், ஜீவ பலியாய், உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போது புத்தியுள்ள ஆராதனை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் செய்தால்தான் இந்த பூமிக்குரிய இந்த கூடாரமும் வீடும் அழிந்து போனால் கைவேலை அல்லாத தேவனால் கட்டப்பட்ட பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், சபைக்கு போனால் போதும், காணிக்கை கொடுத்தா போதும், ஜெபம் பண்ணால் போதும். இல்லைங்க, அதை விட இன்னும் மேலான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில் அலசடிப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே சிந்தையாக இருக்கணும். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரே சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், ஒரே எண்ணம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆள் தத்துவத்திலே மூவராயிருந்தாலும் அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். எப்படி சொல்கிறோம்? ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம். அந்த மூவருக்கும் இடையே ஒரே சிந்தை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 17ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நாம் ஒன்றாயிருக்கிறது, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகலவித 10வது வசனம் பாருங்க. நடந்து கொள்ளணும். எப்படி நடந்து கொள்ளணும்? பரலோகத்துக்கு போகக்கூடிய பிரஜைகளாகிய நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ளணுமா? சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து. அப்படி வாழ்க்கையில் விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது, சீஷர்களாய் மாற்றப்படணும். நம்முடைய நமக்கு போதிக்கப்படுகிற சத்தியத்தை கேட்டு நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, சீஷர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சீஷர்களாக எத்தனை பேர் சீஷர்களாக இருக்கிறீங்க? புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களாய் மாறணும். அப்படி வசனம் இருக்குதுங்களா? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம், உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் பேர் சீஷர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் என்பது விசுவாசம். அவர்கள் விசுவாசி.
ஆனால் விசுவாசியாகவே இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு போகிறவங்க சீஷர்களாக இருக்கணும். அவர் சொல்கிறார் இல்லைங்களா, யோவான் 8ஆம் அதிகாரத்தில், ஸ்தோத்திரம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. உண்மையான ஒரு விசுவாசியை தேவன் தனிமையாக இருக்க விடவே மாட்டாருங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பார்? எப்படி தேவன் நம்மோடு கூட இருப்பாராம்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய முன் உதாரணம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் பொழுது தானாக செய்யவில்லை, பிதாவினிடத்தில் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் செய்தார். ஆகினாலே அவர் என்னுடனே கூட இருக்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இயேசுவும் என்ன சொல்கிறாரு? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்படி அவர் சொல்லுகையில் 30வது வசனம் பாருங்க. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். ஆமாங்க, உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது எப்பொழுதெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கொடுக்குற உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பேர் சீஷர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசியாகவே இருக்கக்கூடாது, சீஷர்களாக இருக்கணும். சீஷர்களுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். அவங்க தான் சீஷர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடுத்த 32வது வசனத்தில் சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமாம், பரலோக பிரஜைகளாக இருக்கிற நாம் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியணுங்க. இதோ அப்படி கேட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த குறிப்பை எடுத்து வச்சுட்டு வீட்டில் போய் அதை படித்து அதை சிந்தையில் கொண்டு வரணும், ஆவிக்குரிய சிந்தையில் கொண்டு வரணும். அப்போ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ எத்தனையோ காரியத்தில் விடுதலை இல்லாமல், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் படித்தேன் இல்லைங்களா, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனுஷர்களாகிய நமக்கோ ஒன்று கூட கீழ்ப்படியல. உதாரணமாக சொல்லப்போனால் பாக்கெட்டில் வச்சிருக்கிற மொபைல், அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நமக்கு அது கீழ்ப்படிதா? சொல்லுங்களேன். ஒன்று கூட கீழ்பட்டு இருக்கவில்லை. நமக்கு ஒன்று கூடமே கீழ்பட்டு, நீ சும்மா இரு, நான் ஃபோன் டயல் பண்ணுற நேரத்தில் தான் நீ அடுத்தவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோமா? நம்ம அங்கே ரிங்கான உடனே எடுத்து சர்ச்சில் இருந்தால் கூட அதை கேட்குறோம். எங்கள் சர்ச்சில் போன வாரம் ஒருத்தர் அப்படி தான் கேட்டார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு கோரசை பாடி, எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் மேலானவர். அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்த பிற்பாடு நம்மை ஆண்டவர் ஆண்டு கொள்ளணுமே தவிர நாம் அவரை கீழ்ப்படுத்தக்கூடாது என்று சொல்லினே இருக்கிற செல்ஃபோன்களை நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். 2-3 தடவை ரிங்கு வருது எடுத்து பேசுகிறாரு. அது அவரை கீழ்ப்படுத்தி இருக்கிறது. ஆகினால நீங்களும் நானும் நினச்சி பார்க்கணும், பரலோகத்துக்கு போகிற நாம் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி நாம் இந்த பூமியில் விசுவாசத்தோடு சத்தியத்தோடு வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்பட்டிருக்கு இந்த காலத்தில் காணப்படுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதை ஒவ்வொன்றா சொல்லணுன்னா ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகினால நாம் நினச்சி பார்க்கணும், நாம் நினச்சி பார்க்கணும். இந்த உலகத்திலே நாம் வரும்போது ஒன்று கொண்டு வந்ததில்லை. திரும்ப இந்த உலகத்தை விட்டு நம்மளை அனுப்புகிறாங்க இல்லைங்களா? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க,
இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு யாருன்னா கொஞ்சம் அனுப்பி வைக்கிறாங்களா, கொடுத்து வைக்கிறாங்களா? ஒரு பொருளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆகினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. பிதாவினுடைய அன்பு இல்லாத போனால் நாங்கள் எங்கே போக முடியும்? நம்ம எல்லாரும் எங்கே போக முடியும்? பிதாவினுடைய அன்பு நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் எங்கே போக முடியும்? நம்ம யார் வரவேற்பார்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை, எபேசியர் 2:3 சொல்லுகிறது, மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். ஆனால் கர்த்தரோ நம்ம மேலே இரக்கம் உள்ளவராய் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நாம் உலகத்தை திரும்பி பார்க்கலாமா? மனைவியாகிய அருமையான சகோதரியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, லோத்தை பார்த்து சொல்கிறாரு, ஏம்பா நீ இங்கேருந்து புறப்பட்டு ஓடும்போது இந்த சமபூமியில் எங்கேயும் நீ திரும்பி பார்க்காத, நிற்காதே அப்படின்னு சொன்னார். அவன் என்னமோ உண்மையாக தான் போனான். அவனுடைய மனைவி என்ன செய்தாங்க? ஆபிரகாம் பரதேசியாக இருந்தான், அவன் சீமானாக இருந்தான், ஆனாலும் அவன் கூடாரவாசியாக இருந்தான். எபிரேயர் 11 எழுதப்பட்டு அவன் கூடாரவாசியாக இருந்தான். ஆனால் லோத்து என்ன செய்தாருங்க? சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவங்களோடு கூட உட்காந்துன்னு இருந்தார். அப்போது அந்த ஊரில் நல்ல பில்டிங்கு மற்ற எல்லாத்தையும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஊரை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஆசை, ஐயோ ஆசாசியாக கட்டி வச்சோமா வீடு, அந்த வீட்டை ஒரு விஷயம் திரும்பி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாங்க. அவ்வளோதான். இந்நாள் வரைக்கும் அவர்கள் உப்பு தூணாக இருக்கிறார்கள். ஆகினால் தான் சொல்கிறார், லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகினால் அருமையான தேவஜனமே, அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே தான் நாம் போகிறோம். அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும். ஆனால் பாருங்கள், சாத்தான் என்ன செய்கிறான்? எந்த விதத்தில் ஆகிலும் அந்த விசுவாசத்தை கெடுத்துடணும். அவங்களுடைய நோக்கத்தை, அந்த இலக்கை நாம் என்ன பண்ணிடணும்? கெடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் அவன் எப்படி இருக்கிறான். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம், பரலோகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாம் தெளிந்த புத்தியாக இருக்கணும். தேவனுடைய காரியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். 2வது விழித்திருங்கள். ஏன் தெரியுமா? ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராளியாயிருக்கிற பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ. இவர் ரொம்ப நல்ல விசுவாசமாக இருக்கிறார், இவரை நம்ம விழுங்கணும். இந்த சகோதரி ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களத்தான் நம்ம விழுங்கணும் என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். ஆகினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அவர் சொல்லாத ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகக்கூடிய நாம் பிசாசுடைய தந்திரங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படி சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிர்காலத்தில் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய சரீரம் குளிர்ச்சினால் வாடி வதங்கி போய்விடாதபடிக்கு நல்ல சூடாக்கக்கூடிய ஆடைகளை போட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது வீட்டில் ஹீட்ரு வச்சு குளிர் இல்லாதபடி நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுகிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகக்கூடிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு என்ன ஆயுதம்? எந்த மனுஷனும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலைங்க.
நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு, சாத்தானிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த விஞ்ஞானியும் ஒரு பொருளையும் ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சு வைக்கவே இல்லை இது வரைக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தா நேரமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது சர்வாயுதம். அந்த ஆயுதத்தை எந்த சாத்தானாலையும் உடைக்கவே முடியாதுங்க. முதலாவது ஆயுதம் சத்தியம். சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். 2வது ஆயுதம் நீதி. 3வது ஆயுதம் சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சை. 4வது ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம். 5வது ஆயுதம் இரட்சண்யம் என்னும் தலைசீரா. அடுத்த கடைசி ஆயுதம் ஜெபம் பண்ணணும் எந்த நேரமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆயுதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னைக்காவது அதை எடுத்து போட்டிருக்கிறோமா? சத்தியத்தை இடுப்பில் கட்டியிருக்கிறோமா? நல்ல அருமையான சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? பேண்ட்டை போட்டு இன்சர்ட் பண்ணி பெல்ட்டை போட்டு அழகாக கட்டுறாங்க. ஆனால் அந்த பேண்ட்டை கட்டுற அந்த பெல்ட்டை விட சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் தேவனுடைய வார்த்தை, அதை நம்முடைய இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஆயுதத்தை நாம் தரித்து கொண்டிருந்தால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், அவருடைய தந்திரங்களை ஜெயிக்க முடியும். நமக்கே தெரியாதுங்க, நமக்கு நல்லா தான் இருக்கும். அவன் காட்டுற ஒரு காரியம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா நாம் அறிந்து கொள்ள நம்முடைய சிந்தையை திருப்பிடுவான். ஆனால் பின்னாடி பார்த்தாக்கா அடுத்த நிமிஷத்தில் பார்த்தாக்கா அது பாவமாக இருக்கும். நம்முடைய உள்ளம் வேதனைப்படும், நம்முடைய ஆத்மா தோய்ந்து போகும், ஆவி புலம்பும். அதுக்கு பிற்பாடு தான் தெரியும். ஆகினால அதுக்கு முன்பாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் படித்தது போல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஏவாள் மட்டும் தெளிந்த புத்தி உள்ள சகோதரியாய் அம்மாவாக இருந்திருந்தால், நம்ம எல்லாருக்கும் அம்மா அவங்க இல்லைங்களா, கொஞ்சம் தெளிந்த புத்தியோடு இருந்தாக்கா, இல்லை அந்த மரத்து பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதை நாங்கள் தொடமாட்டோன்னு சொல்லியிருக்கலாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால். ஆனால் பிசாசு அவங்கள அப்படியே கவர்ச்சிகரமாக காட்டி அதை சாப்பிடும்படி அவளை ஒப்பு கொடுத்துட்டான் பிசாசு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது தானே. ஆகினால நீங்களும் நானும் நித்திய வீடாகிய பரலோகத்துக்கு போக இருக்கிறபடினாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். சகல வேண்டுதலோடும் அந்த எபேசியருக்கு எது நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் எந்த சமயத்திலும் 18வது வசனம், எந்த சமயத்திலும் பாருங்க, சகல விதமான வேண்டுதல். நாம் வேண்டிக் கொள்வது ஒரு வேண்டுதல் தான். ஆண்டவரே எங்களை நல்லா வையுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நம்முடைய சுயத்துக்காகத்தான் நம்ம வேண்டுவோம். ஆனால் சகலவித வேண்டுதல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளக்கூடாது. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், எங்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும், எங்கள் ராஜாக்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். இப்படியெல்லாம் சகல வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணுங்க? ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. மாம்சத்தோடு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் மட்டும் போதாது, எந்த சமயத்திலும் எல்லா வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி இருந்தால்தான் நாம் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இன்றைக்கி அநேக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
நம்ம சபைக்கு வந்தால் போதும், ரட்சிக்கப்பட்டால் போதும், ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், ஜெபம் பண்ணால் போதும். அது மட்டும் போதாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதை தொடங்கி யூதாவின் நிருபம் வரைக்கும் உள்ள சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதோடு அதன்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இதுதான் எனக்கு போதும், அது வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அறிந்து அதன்படி நாம் நடந்தால் எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முழு எண்ணமும் பரலோகத்துக்கு போகணுன்றதாக தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதியிலே நின்று விடக்கூடாது. லோத்தின் மனைவி போல உப்பு தூணாய் நாம் நின்று போகக்கூடாது. அந்த முடிவு எவ்வளவு பெரிதாக இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப வேதனையாக இருக்கும். கைவிடப்பட்டோமானால் அதன் பிற்பாடு நமக்கு சம்பவிக்க போகிறவர்கள் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆகினால தாங்க நம்ம ஜீவனோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தால் நம்ம எங்கே போய் சேர முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் அவ்வளோ பெரிய பரிசுத்தவானாகிய மோசே, அவரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆரோனிடத்திலும் மீரியாமினிடத்திலும் மோசேயை குறித்து அவர் சொல்லும் பொழுது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். இப்படி ஆண்டவராகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் யூதாவின் நிருபத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கும் பொழுது யூதா என்ன எழுதுகிறார் தெரியுங்களா? அவர் மரித்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி மீகாவேல் தூதன் அந்த சரீரத்தை கொண்டு போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அந்த பிசாசை அந்த மீகாவேல் தூதன் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? இவர் ஒரு இடத்துல கோபப்பட்டாராம். பாலைவனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் இருந்த பொழுது அந்த ஜனங்கள் அவர் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. ஆகினால அவர் கோபப்பட்டார். அந்த கோபப்பட்டதுக்காக அவருடைய சரீரத்தை மீகாவேல் தூதன் கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிற பொழுது பிசாசு குறுக்கிட்டு தர்க்கிக்கிறான். இவன் பரிசுத்தவான் கிடையாது, இவன் கோபப்பட்டான், அவன் எனக்கு சொந்தம், அந்த சரீரம் எனக்கு சொந்தம் என்று சொல்லி பிசாசு போராடுகிறான். அவர் நினச்சி பாருங்க, இன்றைக்கு நீங்களெல்லாம் எத்தனையோ காரியத்தில் கோபப்படுவது மட்டும் இல்லை, எத்தனையோ விதத்தில் உங்கள் உள்ளத்தை தொட்டு பாருங்க, எத்தனையோ விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு தூரமாக போகிறோம். அப்போ நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? நாம் எதிர்பார்த்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு எத்தனையோ தடைகளை கொண்டு வந்து விடுமே. அப்போ என்ன செய்ய முடியும்? யார் நம்மை மீட்பார்கள்? யார் நம்மை விடுதலை செய்வார்? அந்த கடைசி நேரத்தில், நியாய தீர்ப்பு நேரத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதோ மீட்பு கொடுக்கறதோ அவரால் முடியாது, அவராலே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனிவரும் உலகங்களை குறித்து கேள்விப்பட்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பாருங்க. ஒரே தரம் நாம் பிரகாசிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரலோகத்தின் நன்மைகளை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்த பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து பாவ வழியிலே போனவர்கள், உலகத்தின் பின்னால் போனவர்களை
அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கடவுளாலேயே அவங்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது, அது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பரிசுத்தமாக நம்ம இருக்கணும், எவ்வளோ உண்மையாக உத்தமமாக இருக்கணும். யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அந்த யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனும் ஆகிய ஒரு மனுஷன் கூட இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை சோதிப்பதற்கு பிசாசு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்கிறார். அப்போது புதுப்பிக்கிறதே முடியாத காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது பரலோகத்துக்கு போக முடியுமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். சத்தியத்தை, அதாவது சத்தியத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை அரைக்கச்சையாய் கட்டிக்கொள்ளணும். ஆனால் அந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் செய்த பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி கிடையாது இனிமேல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும். யோசித்து பாருங்க. பரலோகம் என்பது அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக போயிடக்கூடிய இடம் கிடையாது. வேதம் சொல்லுது, தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிற யாதொன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது. 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் ஆகிய பொய்யர் அனைவரும் அவங்களுக்கு இடம் எது தெரியுங்களா? 2ஆம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் தான் அவங்க போய் பங்கடைவார்களாம். அல்லேலூயா. இன்னும் சில விசுவாசிகள் கூட சத்தியத்தை கை கொண்டு நடப்பதற்கு பயப்படுறாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம சத்தியத்தின்படி நடந்தால் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ அல்லது ஊரை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயப்படுறவங்க. அந்த பயப்படுறவங்க தான் முதல்ல அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறான். அந்த லிஸ்ட்டில் முதல் ஆள் பயப்படுறவங்க, வசனத்தை குறித்து பயப்படுறவங்க, தேவனை குறித்து ஐயோ இப்படிலாம் நம்ம போனாக்கா நமக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறவங்க. அவங்க தான் முதலாளாக நரகத்துக்கு போவாங்க. அவங்க மோட்சம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஆகினால நீங்களும் நானும் யாருங்க? ஒரு 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 சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இரவு சென்று போயிற்று. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் இரவு முடிஞ்சு போச்சு, இருள் முடிந்து போச்சு, பாவங்கள் அகன்று போயிடுச்சு. என்ன வந்திருக்குது? பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள், இந்த பாவ கிரியைகள் தான் அந்தகார கிரியைகள், இருளின் கிரியைகள், அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஒளியின் ஆயுதம், அதை நாம் தரித்து கொள்ளணும். அப்படி தரித்து கொண்டால் கீழே உள்ள 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் இவைகள் உள்ளவர்களாய் நாம் நடவாமல்
பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. ஆமாம், பகலில் நடக்கும்போது எப்படி நடக்கிறோம்? தள்ளாட மாட்டோம். முன்னாடி ஒரு கட்டை கடந்தால் அந்த கட்டையை தாண்டி தான் போவோம். ஆனால் அதே ஆள் இரவில் நடந்து பாருங்கள், இருட்டில் கட்டை கிடக்குதோ கல் கிடக்குதோன்னு தெரியாது. அதை காலால் இடிச்சுக்கிட்டு கால் விரல் நசுக்கிக்கிட்டு ரத்தம் ஒழுகிக்கிட்டு தான் போவோம். ஆகினால நாம் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் பரலோக பிரஜைகளாய் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய சரீரத்தை துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள கடவோம். அல்லேலூயா. இயேசுவை நம்முடைய சரீரத்திலே தரித்து கொள்ளணும். இயேசுவின் அச்சடையாளங்கள், பவுல் சொல்கிறாரு, இயேசுவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமாங்க. அப்படின்னா ஒரு சரீரத்தை நம்ம கூறு போட்டு நம்ம மேலே ஒட்டிக்கிறது கிடையாது. இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். இயேசுவை போல அன்புள்ளவர்களாக இருக்கணும். இயேசுவை போல பாவத்துக்கு விலகினவர்களாக இருக்கணும். இயேசுவை போல மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவர்களாக இருக்கணும். அதுதான் நாம் அவரை தரித்து கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பரலோகத்துக்கு போகிறதுக்கு இவைகளெல்லாம் தேவை. இப்படியெல்லாம் நம்ம நடக்கணும். அப்போது இப்படியெல்லாம் நாம் நடக்காமல் இருந்தால் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நாம் பங்கடைவோம். அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்மை போக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம அவரை தெரிந்து கொள்ளலை. யோவான் 15:16 சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரிந்து கொண்டாரான்னு தெரியுங்களா? அந்த மீதி உள்ள வார்த்தை படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்ன சொல்றாரு? ஏன் தெரிந்து கொண்டாராம்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்க என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்க கொடுக்கிற கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆமா, ஏதோ இந்த பூமியில் சந்தோஷமா வாழறதுக்காக மட்டும் இல்லை, தேவனுக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை என்னையும் இந்த பூமியில் தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை செய்யணும். இந்த பூமியில் நமக்கு குறிக்கப்பட்ட நாள் முடிந்த பிற்பாடு தேவனால் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆமாம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பரதீசுன்னு ஒன்று இருக்குது. அந்த பரதீசுக்கு நாம் மரித்த உடனே நம்முடைய ஆவி ஆத்துமா பரதீசுக்கு கொண்டு போகப்படும். அங்கே போயிடும். யாரும் கொண்டு போக மாட்டாங்க, நேராக போயிடும். ஏழை லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் யாருக்கிட்ட இருக்கிறான்? ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து கொண்டு இருந்தான். இந்த பூமியில் இருக்கும்பொழுது அவனுடைய சரீரத்தில் நாற்றமெடுத்த புண்கள், நாய் வந்து அவனுடைய புண்களை நக்கினதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ எங்கே இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தினந்தோறும் ரொம்ப செல்வாக்காக சாப்பிட்ட பணக்காரன் எங்கே இருக்கிறான்? அந்த ஓமை சொல்லுகிறது, அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். அப்படி தானேங்க? ஆகினால இந்த உலகத்தில் சம்பரமாய் வாழ்ந்த அந்த பணக்காரன் பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டான். ஆனால் இந்த உலகத்தில் தரித்திரத்தோடு வாழ்ந்த அந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்து தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த ஓமை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும். நம்ம சித்தத்தின்படி வாழக்கூடாது, நமக்கு பிரியமானபடி வாழக்கூடாது, நமக்கு எது நல்லதாக தோன்றுதோ அதன்படி நாம் வாழக்கூடாது. கர்த்தர் நமக்கு போதிக்கிறவைகளின்படி நம்ம வாழணும். அப்போஸ்தலரிடத்தில் அதை கொடுத்துட்டு போயிருக்கிறார். மத்தேயு 28 18, 19, 20 ஆகிய வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க?
புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசியாக்கின்னு சொல்லலாங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இயேசு கிறிஸ்து வாய் திறந்து சொல்றாருங்க அப்போஸ்தலர்கிட்ட, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் சீஷர்களானவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த உபதேச சத்தியத்தை தான் நம்ம கை கொண்டு நடக்க வேண்டும். அப்போதான் நம்ம அந்த குடியிருப்பு ஆகிய பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவரும் என்ன சொல்லுவார், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாராம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில். எனவே அருமையானவர்களே, இந்த வேளையில் கேட்ட சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் இந்த உலகத்தோடு மடிந்து போகிறவர்கள் அல்ல. நாம் பகலின் பிள்ளைகள். நமக்கு என்ன பேர் தெரியுங்களா? பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்படிப்பட்ட பேருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது சீராய் நடப்போம். ஆகினால வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிற மக்களை தம்மோடு கூட அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது தவறாமல் நடக்கிறது. ஒரு பாட்டு கூட இருக்கு, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு தவறாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் வரும் வேலையை அறியாதிருப்பதினால் அவரோடு கூட போக ஆயத்தமாயிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த வேளையிலே நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறவன் அல்ல. இந்த உலகத்தின் வேஷம் சீக்கிரம் கடந்து போக போகிறது. ஆண்டவரே, நிலையான வீட்டுக்கு எங்களை நீர் அழைத்து கொண்டு போவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, யோவான் 14:2 நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த இடம்? அதுதாங்க பரலோகம். பரிசுத்தமான இடம், அசையாத ராட்சியம், நிலையான நகரம். அந்த நகரத்துக்கு போவதற்காக கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், ஆகினால் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியினாலே, நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியினாலே, சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறோம். அதனால் ஆண்டவரே, நித்திய வீட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். அந்த நித்திய வீட்டுக்கு வருவதற்கு என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உங்களோடு நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. இப்படிப்பட்ட வசனங்களை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களை உங்களுக்கு நான் சொன்ன பொழுது நீங்கள் பயப்படுறீங்க, ஆனால் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லுவேனானால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்குறார். இந்த வேளையில் பரலோகத்துக்கு அடுத்த காரியம்தான். கொலோசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல. கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் நானும் மேலானவைகளை தேட வேண்டும். மத்தேயு 6:33 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராட்சியம்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அசையாத ராட்சியம் நித்திய ராட்சியம். நாம் அசையாத ராட்சியத்துக்கு போகிறவர்களாய் இருக்கிறபடினாலே பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வேதம் எங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையில் கேட்ட வசனம் என் ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க செய்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தும் வாங்க முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னொரு முறை இந்த வார்த்தை எங்களுக்கு அப்படியே கிடைக்காத ஆண்டவரே. எங்கள் காதுகள் கேட்க பண்ண செய்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனங்களை இந்த நாளில் எங்களோடு பேசினபடினால உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக வேளைகளிலே நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஆவிக்குரியவர்களாய் எங்களை கர்த்தர் எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிறுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2021 வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் 31ஆம் தேதி மாலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்டமுடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த சத்தியத்தினாலே பிரயோஜனப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட யாவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நோக்கமெல்லாம் பரலோகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கே இருந்து வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் என்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்தி காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானத்திலே சென்று வாருங்கள். உங்களை யாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்.